நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு 4 இலக்கியம் படிச்சு முடிச்சோம். ஆஹ் குறுந்தொகை, சிலப்பதிகாரம், பாஞ்சாலி சபதம், அதுக்கு பிறகு மலைப்படுகடாம். இப்ப அந்த இலக்கிய வரிசையில நம்ம அடுத்தது ஒரு 18 கீழ்கணக்கு நூல்கள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதுல நம்ம நாலடியாரை இப்ப எடுத்திருக்கோம். நாலடியார் படிக்கிறதுல இன்னொரு வசதி என்ன அப்படின்னா, நாலடியாருடைய நிறைய பாடல்கள் நமக்கு திருக்குறளோட ஒத்து போற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்ற அந்த சொலவடை நம்ம அதிகமா பயன்படுத்திப்போம். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அப்படின்னா அந்த நாலுங்கிறது நாலடியாரையும், இரண்டுங்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால கிட்டத்தட்ட நாலடியாரும் திருக்குறளும் ஒரே மாதிரியான அறக்கருத்துக்களை, சில வேறுபாடுகள் இருக்கு. அங்கங்க சில வேறுபாடுகள், அது சொல்லக்கூடிய அறத்துல சில வேறுபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது கருத்துக்கள்ல. அதை நம்ம பார்க்கும்போதே பார்க்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நீதி நூல் கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள் அப்படிங்கிற வரிசையில 18 கீழ்கணக்கு நூல்கள்ல முக்கியமானது நாலடியார். அப்போ நாலடியார் பார்க்கும்போது நம்ம கூடவே திருக்குறளை பார்ப்போம் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதோட ரொம்ப அருமையான பாடல்கள் இருக்கக்கூடிய நம்ம அப்பப்போ 2-3 தொடர்களை இதுல இருந்து நம்மளுடைய பேச்சு வழக்குல பயன்படுத்துறோம். ஆனாலும் முழுமையா ஒரு ஒரு நீதி இலக்கிய நூலை படிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இதை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நானும் ஒரு வெண்பாக்களை உடைய நூல். எல்லாம் வல்ல கலைமகளுடைய அருள்ல நம்ம இந்த 400 பாட்டையும் முழுக்க படிப்போம் அப்படின்னு நம்புறேன். நாலடியாரை பற்றி நிறைய கதைகள் இருக்கு. சின்னதா ஒரு முறையை மட்டும் பார்த்துடலாம். 400 பாடல்களை கொண்ட வெண்பா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இதுலயும் இந்த 3 பிரிவுகள் இருக்கு. ஆனா திருக்குறளுடைய வைப்பு முறை மாதிரி இது இல்ல. கொஞ்சம் இதனுடைய வைப்பு முறை வேற மாதிரி, அதிகாரத்தினுடைய வைப்பு முறை வேற வேற மாதிரியாக இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டு. எப்படி திருக்குறள்ல ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு 10 வெண்பாக்களை உடைய நூல் தான் இதுவுமே. சமண முனிவர்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும், அதாவது பல்வேறு சமண முனிவர்கள் எழுதினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும், ஒரே ஒரு ஆள் பல்வேறு சமயங்கள்ல எழுதின நூல் இது அப்படிங்கிற 2 கருத்தும் இதுக்கு இருக்கு. 2 வகையான கதைகளும் இதுக்கு இருக்கு. நாலடியாரை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஜியு போப் இது முனிவர் இயற்றிய அப்படின்னு தான் தலைப்பு கொடுக்குறாரு. அதனுடைய அந்த அட்டையில தலைப்புல முனிவர் அருளிய அப்படின்னு தான் கொடுக்குறாரு. அப்போ யாரோ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சமண முனிவர் பல்வேறு காலங்கள்ல பல்வேறு நேரங்கள்ல எழுதிய சித்தர் பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எழுதிய ஒரு தொகுப்பு தான் நாலடியார் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அப்புறம் எல்லா நூலுக்கும் ஒரு சவி வழி செய்தி கதைகள் இருக்கும். அப்படி ஒரு வஜ்ரநந்தி என்ற ஒரு அந்த வஜ்ரநந்தில சாரி ஒரு பாண்டிய மன்னனுடைய அரசவையில 8000 பேர் சமண முனிவர்கள் வீற்றிருந்து அழகு செய்ததாகவும், அப்போ அவங்க ஒரு சமயம் அந்த இடத்துல இருந்து பாண்டிய மன்னனை விட்டு கிளம்பி போகும் பொழுது சொல்லிட்டு போனா அவன் வருத்தப்படுவான்னு சொல்லி அவங்க சொல்லாம போயிட்டதாகவும், அப்ப அவங்க போன பிறகு அவங்களுடைய இருக்கைகள் எல்லாம் எடுத்து பார்த்த போது அது ஒவ்வொரு இருக்கை கீழையும் ஒவ்வொரு ஒரு வெண்பா இருந்ததாகவும், அந்த வெண்பாக்களை எல்லாம் திரட்டி மன்னனுக்கு என்ன இருந்தாலும் அவனுக்கு இவங்க சொல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அவற்றையெல்லாம் அந்த ஏடுகள் எல்லாம் எடுத்து வையை ஆற்றில தூக்கி எறிந்த போது அதில் மீண்டு எதிர்த்து வந்த 400 பாடல்களை மட்டும் எடுத்து தொகுத்து அதை 4 தொகுத்ததாகவும் கதைகள் இருக்கிறது. இந்த கதை சரியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 8000 பேர் எழுதின பாட்டுல 400 தான். அப்ப 8000 பேரும் சிறந்தவர்கள் தான். அப்ப அது 8000 பேர் எழுதின 8000 பாடல்கள் 400 தான் சிறப்பானது ஏறி வந்தது அப்படின்னா அது மற்றவர்களுடைய பெருமையை சற்று குறைத்து கூறுவது போல இருக்கிறது அப்படிங்கிறதும் அந்த கதைகள் சொல்றவங்களும் அதையும் சேர்த்து சொல்றாங்க. சோ என்ன இருந்தாலும் ஒரு 400 அழகான பாடல்கள், அறத்தை போதிக்கக்கூடிய 400 வெண்பாக்கள் இந்த நாலடி 400ல இருக்கு. அந்த இன்னொரு வகையில நாலடியார் என்பது ஒரு சமூக ஆவணமும் கூட. அது தோன்றிய காலகட்டத்தை பொறுத்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இது கடைச்சங்க நூல் அப்படின்னும், ரொம்ப பின்னாடி அதை சொல்றவங்களாவும், அந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் இடையே அந்த கல்வேற்றங்கள் நடந்த அந்த காலகட்டத்துல எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான, அதாவது கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க, பின்னாடி எடுத்துட்டு வரவங்களும் இருக்காங்க. சோ 2 வகையான கருத்து வேறுபாடுகளும் இருக்கு. இது கடைச்சங்க நூல் அப்படின்னே நம்ம கருதலாம். அந்த அளவுக்கு இது திருக்குறளோடு ஒத்து போறதுனால இது கடைச்சங்க நூலாக கருதுவது ஏற்புடையது அப்படின்னு நிறைய பேர் எழுதுறாங்க. சோ இதெல்லாம் தான் நாலடியாரை பற்றிய குறிப்புகள். நிறைய இதுக்கும் நாலடியாருக்கும் நிறைய பதிப்புகள் வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் இங்கே கலெக்டர்ஸ் மாதிரி இங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது, கிழக்கிந்திய கம்பெனியில ஆங்கிலேயர்கள் நேரடியாக அரசாட்சியில ஈடுபட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு அந்த வட்டார மொழி, வெர்னாகுலர் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஒரு ஆர்டரா இருந்தது. அப்போ அவர்கள் தமிழ் படிப்பதற்காக நிறைய புத்தகங்கள் அப்போ அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல 1800களுடைய பிற்பகுதியில தான் சுதேசிகளும் அச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விதி வந்தது.
அது வரைக்கும் சுதேசிகள் வந்து இந்தியர்கள் வந்து அச்சுக்கூடங்களை பயன்படுத்த முடியாது. அது ரொம்ப பின்னாடிதான் அந்த ஆர்டர் வந்து கிடைக்கிறது. ஆங்கிலேய அரசு நமக்கு கொடுக்குது. அதாவது எந்த வருஷம் அப்படின்னா இதுல பாத்துடலாம். 1820களுக்கு அப்புறமா தான் அது வருது. அப்போ அந்த 1860களிலேயே நாலடியார் சிறப்பாக பதிப்பிக்கப்பட்டு விட்டது. கலாரத்ன கலாரத்னாகரம் அப்படிங்கிற ஒரு அச்சமைப்பு கூடத்தை நிறுவி வைத்திருந்த புஷ்பரத செட்டியார் அப்படிங்கிறவர் அப்பவே வந்து நாலடியாருடைய பதிப்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பதிப்பு வரலாறு எல்லாம் நம்ம பின்னாடி ஒரு ஒரு செய்தி பார்க்கும் போதும் பார்க்கலாம். ஆனா அருமையான ஒரு வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. இதை 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 தேடி எடுத்து தொகுத்த, இதை அச்சிட்டுல கொண்டு வந்து அதுக்கு பதிப்புரைகள்லாம் எழுதிய எல்லா மகானுபாவர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. இதுக்காக அரும்பாடுபட்டு தேடி எடுத்து அவற்றுக்கு தெளிவுரை, பதவுரை இவற்றெல்லாம் எழுதியவர்களுக்கு வந்து நம்ம உண்மையாவே பெரிய வணக்கம் சொல்லணும். நாலடியாருக்கு முக்கியமான ஒரு புத்தகத்தை வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் போட்டிருக்கிறது. தஞ்சை சரஸ்வதி மகால் வந்து பதுமனார், தருமர், விளக்க உரைக்காரர் அப்படின்னு 3 பேருடைய உரையும் சேர்த்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க. பிரிண்ட்ல இப்போ கிடைக்கல. ஆனா வந்து அண்ணா சென்டினரி லைப்ரரியில இங்க சென்னையில இருக்க அண்ணா அங்கேருந்து கிடைச்ச ஒரு புத்தகத்தை ஒரு தம்பி எனக்கு விஜயன் தம்பி கொண்டு எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாரு. சோ அதுதான் இப்ப நான் பாடத்துக்கு பயன்படுத்த போறேன். இந்த 2 புத்தகமும் நாலடியார் உரைவளம் தஞ்சை சரஸ்வதி மகால் பதிப்பிச்சதும், இங்க வந்து சந்தியா பதிப்பகம் திரும்ப இந்த புக்கை கொண்டு வந்தா கூட நல்லாதான் இருக்கும். நாலடியாருடைய கிழி ஆங்கில மொழிபெயர்ப்பும் இதுல இருக்கு. 2004 இது பதிப்பாயிருக்கு. நீள் பதிப்பாக சரவணனை கொண்டு வந்திருக்காரு. சரவணனுடைய ஏற்கனவே 2 இதையும் நம்ம பார்த்தோம். அவருடைய உரையை மலைப்படு கடாம சிலப்பதிகாரம் பார்த்தோம். இதுல உரை எழுதல அவரு, ஆனால் இதை பதிப்பித்திருக்கிறார். அந்த புத்தகத்தை அப்படியே திரும்ப மீள் பதிப்பு கொண்டு வந்திருக்கிறார். பின்னாடி ஒரு முக்கியமான பின்னிணைப்புகளை கொடுத்திருக்கிறார். சரி, இதுதான் நாலடியாரை பத்தி ஒரு தொடக்க அறிமுகம். முதல்ல வரக்கூடிய பகுதி வந்து இதுக்கு அறத்துப்பால். அறத்துப்பால்ல கிட்டத்தட்ட ஒரு 13 அதிகாரங்களுக்கு மேல இதுல இருக்கு. நம்ம நேரடியா பாடத்துக்கு போயிடுவோம். ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல வர்றது அறத்துப்பால். அறத்துப்பால்ல 1வது அதிகாரம் செல்வ நிலையாமை. எடுத்த உடனே செல்வ நிலையாமை தான் பேசுது நாலடியார். முதல்ல செல்வ நிலையாமை, 2வது யாக்கிய நிலையாமை, அப்புறம் 3 நிலையாமைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற கருத்துக்கள் போகிறது. ஏன் செல்வ நிலையாமை அப்படின்னா, செல்வம் எல்லாரிடமும் செல்வம் சேர முடியாது. சில பேருக்கு மட்டும்தான் செல்வம் சேர முடியும். அப்ப அந்த செல்வத்தை சேர்த்து வைத்திருப்பவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டுபவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த மனசு அவங்களுக்கு இருக்கணும். அதை ஒரு அறமாக ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர்கிட்ட பணம் நிறைய சேர்ந்தது அப்படின்னா அதை முழுக்க அவங்களே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கதான் வந்து நான் காந்தியினுடைய தர்மகர்த்தா முறை அப்படிங்கறத நினைச்சு பாக்குறேன். காந்தி திரும்ப திரும்ப அதுதான் சொன்னாரு. அதுதான் மற்றொரு குற்றச்சாட்டாவும் காந்தி மேல வச்சாங்க. அதாவது அவர் வந்து பணம் சேர்ந்திருப்பவர்களை, பணக்காரர்களை அவர் குறை சொல்வதில்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன்னா காந்திக்கு அந்த வேறுபாடு தெரியும். ஆனால் பணம் வைத்திருப்பவர்கள் அந்த பணத்திற்கு காவலாளிகள் தானே தவிர, அதை வைத்து காப்பாற்றுபவர்கள் தானே தவிர அவர்கள் அதற்கே முழுக்க சொந்தக்காரர்கள் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருந்தது. இங்க அறத்துப்பாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்லுது. பணம் சேர்ந்திருப்பவன், வைத்திருப்பவன் அதை பிறருக்கும் கொடுக்க கடமைப்பட்டவன். அதனால இருக்கும் போது செல்வம் நிறைய இருந்ததுன்னா அது எப்பவுமே உங்களோட தங்கிடும், நம்பாதீங்க. அது வருவது போல வரும், போவது போல போய்விடும். அதனால அதை வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அப்படிங்கிறதுதான் இந்த அறத்துப்பால் சொல்வது. இதற்கு முன்னாடி நாலடியாருக்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டும் இருக்கு. அந்த கடவுள் வாழ்த்து பாடலையும் நம்ம பார்த்துட்டே பாட்டுக்குள்ள போகலாம். நான் முதல்ல அதை சொல்லியிருக்கணும். கடவுள் வாழ்த்தாக நாலடியார்ல இருக்கக்கூடிய பாடல். வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யானிலம் சென்னி உற வணங்கி சேர்ந்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிகவென்று. இங்க வானிடு வில்லின் வரவரியா வாய்மையால், வானில் இடுகின்ற வில், வானில் வரக்கூடிய வில் அப்படின்னா அது இந்திரவில், வானவில். அந்த வானவில் வருவது போல வந்து போவது போல போயிடும். நம்ம பார்த்துட்டே இருக்கும் போதே அது வந்து போயிடும். அது போல வாழ்க்கையினுடைய நிலை என்பது எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். நல்வது போல தோன்றி அது இல்லாமல் போய்விடக்கூடியதும் ஒன்று. அதனால வானத்துல தோன்றுகின்ற வில் வந்து இப்போ இப்படி இருக்குன்னா அடுத்த நிமிஷம் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அது உடனே அப்படியே ஒரு ஷேடோவாய் அப்படியே மறைஞ்சு போயிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையும். அதனால எப்பவும் இப்படியேதான் இருப்போம், இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்பவும் எது வேணாலும் மாறலாம். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கால் நிலம் தோயா கடவுளை, கால் கீழே நிலத்தில் தோயாத கடவுள். பெரும்பாலும் கடவுளர்கள், தேவதைகள், தேவர்கள்,
அப்புறமா வந்து உயிர் விட்ட அந்த ஈவன் பேய் பிசாசுகள் இதுக்கு எல்லாமே கூட வந்து கால் நிலத்துல தோயாது அப்படின்னு சொல்ற வழக்கம் ஒரு தொன்மமாக இங்க இருக்கிறது. அப்போ கடவுளினுடைய கால் நிலத்தில் தோயாது, அப்படி தோயாத இது சமண சமண இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டா இங்க குறிப்பிடப்படக்கூடிய தெய்வம் அருகன். அருக தெய்வனை அருகனாகிய தெய்வத்தை நிலம் சென்னி உற வணங்கி நாம் நிலத்தில் நம் தலை படும்படியாக வணங்கி சேர்ந்தும் அவனை வணங்கி நம் உள்ளத்து முன்னியவை முடிக்கவென்று நம்முடைய உள்ளத்துல நாம் நினைத்திருக்கக்கூடியவை எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் என்று சொல்லி அவனை வாழ்த்தி வணங்கி. அப்போ இங்க வந்து அதாவது தலை நிலத்தில் படும்படியாக வணங்குவது அப்படிங்கிறது வந்து பௌத்த சமண மரபு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌத்த சமண மரபுலதான் கீழே விழுந்து வணங்கக்கூடிய அந்த ஒரு மரபு பின்பற்றப்பட்டிருக்கிறது. அது பின்னாடி பிற சமயங்களுக்கு பின்னர்னா முக்கியமா இந்து சமயத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதனால கீழே விழுந்து வணங்குவது, பாதங்களை வணங்குவது அப்படிங்கிறது சமண பௌத்த மரபு. அடிகள், அதனாலதான் அடிகள் அப்படின்னு சொல்றது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல நம்ம 3 பேரை அடிகள்னு சொல்றோம். ஒன்று மறைமலை அடிகள், இரண்டாவது வள்ளலார வந்து ராமலிங்க அடிகள், மூன்றாவது காந்தி அடிகள். அடிகள் அப்படின்னா ரொம்ப தங்களுடைய நிலைமையிலிருந்து எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும் அதை தங்களை ஒரு மக்களோடு மக்களாக உணர்த்தி கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு அடிகள் என்று ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்படுறதுல ஒரு சிலருக்கு தான் அந்த பண்பு நலன் காரணமாக கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய தலை கீழே விழுந்து காலடியில் படும்படியாக விழுந்து வணங்கி நாம் முன்னியவைங்கிறதுக்கு இங்க 3 விதமான பொருளை நான் இது சொல்லுது. அதாவது தஞ்சை சரஸ்வதி மகால இருக்கக்கூடிய அந்த உரை வந்து 3 சொல்லுது. அதாவது எண்ணியதை முடிப்பது, அதை சிறப்பாக பயன் கொள்வது, அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது. அந்த 3மே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முழுசா நடக்கணும், அதை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அது பயன் தருவதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் முன்னியவை. இந்த 3ஐயும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த அருக தெய்வனை வாழ்த்துவோம் அப்படின்னு இந்த நாளடியாருடைய கடவுள் வாழ்த்து தொடங்குது. இதோட நம்ம அறத்துப்பால் முதல்ல வரக்கூடியது அறத்துப்பால். அதுல முதல் அதிகாரம் செல்வ நிலையாமை. அதுக்கு போயிடலாம். அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட. அடுத்த பாட்டு மாத்திடலாம் நீங்க. அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழெனில் செல்வம் ஒன்றுண்டாக வைக்கற்பாற்று அன்று. செல்வத்தை இதுதான் இப்படித்தான் இருக்கும் என்று நிலையாக இருக்கும் என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் பெரிய செல்வந்தர், அவருக்கு வேலை செய்வதற்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அவருடைய இல்லாளே அமர்ந்து அவருக்கு அறுசுவை உணவுகளை பரிமாறுகிறாள். அந்த அளவுக்கு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அறுசுவையை 6 சுவைகளில் செய்யப்பட்ட ஒரு உணவை, பலவிதமாக பதார்த்தங்கள் சமைக்கப்பட்ட ஒரு உணவை அவருடைய இல்லாளே அமர்ந்து மகிழ்ந்து ஊட்ட அவருக்கு பரிமாற அவர் சாப்பிடுகிறார். எப்படி சாப்பிடுறாரு? செல்வந்தருக்கு எப்படி சாப்பிடுறாரு அப்படின்னா மறுசிகை நீக்கி. சிகை அப்படின்னா ரொம்ப இங்க வேற இதுல ஒரு அழகான பொருள் இருக்கு. சிகைன்னா குடுமிக்கும் சிகைன்னு தான் பேரு. குடுமி, தலையில வைக்கக்கூடிய குடுமியும் சிகை அப்படின்னா அது இப்படி முடிச்சு போட்டு கட்டியிருப்பாங்க இல்லையா. குடுமிங்கிறது ஆணுக்குரியதுதான். அந்த முடிய இப்படி முடிச்சு போட்டு கொட்டிருப்பாங்க. அப்போ நம்ம சாப்பாட்டை பிசைஞ்சு ஒரு கவளம் இப்படி எடுக்கிறோம் இல்லையா, ஒரு கவளம், அதுவும் குடுமி மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு சிகை அப்படின்னு பேரு அப்படின்னு ஒரு உரை வந்து இதுல சொல்லப்படுகிறது. சிகை. மறுசிகை நீக்கி அப்படின்னா அவ்வளவு பெரிய செல்வந்தர். அப்போ ஒரு வாய் எடுத்த உணவை அடுத்த வாய் அதுல இருந்து எடுக்கிறது இல்ல. ஒரு தட்டுல பரிமாறினா அதுல ஒரு வாய் தான் சாப்பிடுறது. தன்னெச்சில் தானே உண்ணான் அப்படின்னு ஒரு 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 மேற்கோள் இங்க காட்டுறாங்க. அதாவது ஒரு தடவை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது எச்சல் தானே, அந்த எச்சல் அப்ப தானே உண்ண மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு செல்வ வளம் பொருந்திய ஒருவர். அவர்கிட்ட செல்வம் அவ்வளவு குவிஞ்சிருக்கு. ஆனால் அந்த செல்வம் எப்பொழுதும் அப்படி இருக்குங்கிற கட்டாயம் எல்லாம் இல்ல. அவருடைய நிலைமையே ஒரு நாள் என்னவாக ஆகலாம் என்றால் வேறொரு இடத்துல சென்று தன்னுடைய உணவுக்காக கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை வரலாம். அதனால செல்வம் நிலையாக ஒரு இடத்தில் தங்கிவிடும் என்று நம்பிவிட வேண்டாம். அப்படி செல்வம் தங்கி இருக்கும் பொழுது அதற்குரிய பயனை செய்து விடுங்கள். அறம் செய்து பிறருக்கும் கொடுத்து உதவுங்கள். இந்த பாட்டுல அறம் செய்யுங்கன்னா சொல்லல, இந்த செல்வத்தை கொடுங்கலாம் சொல்லல. செல்வம் நிலையா இருக்கும் நம்பிடாத அப்படின்னு சொல்லுது. இந்த பாட்டுல எங்கேயுமே பாருங்க அறம் செய்யுங்கலாம் சொல்லல. அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லாள் ஊட்ட. அறுசுவையான உணவுகளை அமர்ந்து ரொம்ப பொறுமையா அவருடைய மனைவியே பரிமாறி அந்த சாதம் பரிமாற மறுசிகை நீக்கி உண்டாரும். தன்னெச்சில் தானே உண்ணான்ற அளவுக்கு ஒரு வாய் எடுத்த உணவை
தானே உண்ணாமல் அந்த அளவுக்கு பதார்த்த வகைகளை தட்டு நிறைய நிரப்பிட்டு சாப்பிட்டவருக்கு கூட அடுத்த கணம் என்னவாக மாறலாம் என்றால் வறிஞராய், வறிஞர்னா செல்வம், ஏழை, ஏழையா ஒண்ணுமே இல்லாத ஏழையாகி சென்று இறப்பர் ஓரிடத்து கூழெனில், கூழ்னா உணவு, வேறொரு இடத்துல போய் தன்னுடைய உணவை கையேந்து நின்று இறப்பார்கள் என்று சொல்லி அப்படி ஒரு நிலைமை வரும் என்றால் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்று அன்று. அப்போ செல்வம் நிலையாக ஒரே இடத்துல இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. இப்ப செல்வம் ஒரே இடத்துல இருந்தா நிலையா இருக்குன்னா நம்பாதீங்க, அவ்வளவுதான். இந்த பாட்டு சொல்றது அதுதான், ஒரே வரிதான். செல்வம் எப்பவும் ஒரே இடத்துல உங்க இடத்துல தங்கி இருக்கும்னு நம்பாது, அது மாறும். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப இந்த பாட்டுல எந்த அறமும் இல்ல. இந்த பாட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, செல்வம் நிலையாக ஒரே இடத்துல இருக்காது. அது ஒரு அறிவு, அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு. இப்ப செல்வம் ஒரே இடத்துல இருக்காது, அப்ப என்ன பண்ணணும்? இப்ப செல்வம் இருக்கும்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது அடுத்தடுத்து வர பாடல்கள் நமக்கு சொல்லுது. சோ முதல் பாட்டு இதுதான். முதல் பாட்டுல எந்த அறக்கருத்தும் இல்ல, செல்வம் ஒரு இடத்தில் நிலையாக நிற்காது. இது ஒரு ஐ ஓப்பனர். அப்ப செல்வம் எப்பவுமே இருக்காதோ, அப்ப என்ன பண்ணணும், நம்ம செல்வம் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பாட்டுல வருது. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். துகள் தீர் பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க, அகடுற யார் மாட்டு நில்லாது செல்வம் சகடக்கால் போல் வரும். சகடக்கால் அப்படின்னா சக்கரம். சக்கரம் எப்படி மேல இருக்கிற ஆரம் கீழே போகும், கீழே இருக்கிற ஆரம் மேல வருமோ, அது போல செல்வம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் போகும், அல்ல மேல் கீழாவும் போகும். இப்படி உருண்டு போகும்போது இங்க இருந்து அப்படியே வேற இடத்துக்கும் போயிடும். அது சகடம் போல உருண்டு உங்ககிட்ட இருக்கிற செல்வம் அப்படியே உருண்டு வேற இடத்துக்கும் போயிடும், அங்க இருந்து வேற இடத்துக்கும் அப்படியே போயிடும். அது போயிட்டே தான் இருக்கும். செல்வேன் போயிடுவேன் அப்படிங்கறதா செல்வத்தினுடைய இயல்பம். அதனால துகள் தீர் பெரும் செல்வம் தோன்றிய கால், உன்கிட்ட துகள் தீர் குற்றமில்லாத ஒரு பெரிய செல்வம் உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என்றால், ஏன்னா அப்படி பெரிய செல்வத்தை சேர்ப்பது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. எல்லாரும் உழைக்கலாம், எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் வேலை செய்யலாம். ஆனால் ஒரு பெரிய செல்வத்தை ஒருவர் சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அப்படி ஆவதும் இல்லை ஒரு சமூகத்துல, அப்படி ஆவதும் இல்லை. நம்ம எல்லா சமூகங்களையும் அப்படிதான் பாக்குறோம். யாரோ ஒரு பர்டிகுலர் சில பேர்கிட்ட மட்டும்தான் செல்வம் குவியுது, சேருது. அதாவது நேர் வழியில சம்பாதிச்சாலுமே கூட. அப்போ துகள் தீர் பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு, அது உன்னிடம் துகள் இல்லா, துகள்னா குற்றம், குற்றமற்ற பெரும் செல்வம் உன்னிடம் வந்துவிட்டது என்றால் நீ என்ன செய்யணும்? பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க. பகடுனா எருமை, எருமைகள் வயலில் வேலை செய்து உண்டாக்கப்பட்ட உணவு பகடு நடந்த கூழ். வயல்ல வந்து உழுது, காளைகள் உழுது அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த உணவை, அதனுடைய உழைப்பு தான் அது, அது உன்னோட உழைப்பு இல்ல. அப்படி யார் யாரோ உழைச்சுதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, யார் யாரோ உழைச்சுதான் உனக்கு அந்த செல்வம் சேர்ந்திருக்கிறது. ஒரு முதலாளிக்கு செல்வம் சேர்கிறது என்றால் அது அவருடைய தனிப்பட்ட உழைப்புல வந்தது இல்ல, பல பேர் சேர்ந்த உழைப்பினால அது ஒரு இடத்துல குவியுது இந்த செல்வம். அப்போ இது பலருடைய உழைப்பினால வந்து செல்வம் தான் அது. அதனாலதான் இது அங்க சொல்லுது, பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க. உன்கிட்ட மட்டும் நீ வச்சுக்காத, உனக்குன்னு மட்டும் அதை சேர்த்து ஒழிச்சு வச்சுக்காத, எல்லாருக்கும் கொடுத்து அதை நீ வந்து சாப்பிடணும். பல்லாரோடு உண்க, எல்லாரோடும் சேர்ந்து அதை உண்ணென்றால் அனுபவி, எல்லாருக்கும் கொடுத்து உதவி அனுபவி. அகடுற யார் மாட்டும் நில்லாது. அகடுற அப்படின்னா நடுநிலைமை பொருந்த, சரி இவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான் அதனால நம்ம இவன்கிட்டே தங்கி இருப்போம் அப்படிங்கிற நடுநிலைமையில செல்வத்துக்கு கிடையாது. செல்வம் ஐயோ இவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், இவன் சம்பாதிக்கிறான், அதனால இவனோட தங்கி இருப்போம் அப்படின்னு தங்கி இருக்காது. அதுக்கு நடுநிலைமை எல்லாம் கிடையாது. அது வரும், நிக்கும், கொஞ்ச நாளைக்கு திடீர்னு போயிடும். அதனால அதுக்கு நடுநிலைமை எல்லாம் கிடையாது செல்வத்துக்கு. அதனால யாரிடமும் இல்லாது, எல்லாருக்கும் போன வருஷம் நல்ல செல்வந்தனா இருந்தா இந்த வருஷம் இருப்பானா சொல்ல முடியாது, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதனால அந்த நடுநிலைமை எல்லாம் செல்வத்துக்கு இல்ல. நீ நினைச்சிட்டு இருப்ப செல்வம் எப்பவுமே உங்ககிட்டதான் இருக்கும்ட்டு, அந்த செல்வத்துக்கு அந்த நடுநிலைமை எல்லாம் கிடையாது. அது வரும் போகும், சகடக்கால் போல வரும், சகடக்கால் போல போயிடும். அதனால அப்படி உன்னிடம் செல்வம் சேர்ந்தது என்றால் எல்லோருக்கும் கொடுத்து உண், அதுதான் அழகு. அந்த செல்வத்துக்கு அழகு எல்லோரோடும் கொடுத்து உண்பது, அவ்வளவுதான். முதல் பாட்டு செல்வம் நிலையில்லாதது அப்படின்னு சொல்லிச்சு. இரண்டாவது பாட்டு அப்படி ஒரு பெரிய செல்வம் உன்னிடம் சேர்ந்தது என்றால் பலருக்கும் கொடுத்து உண் அப்படின்னு சொல்லுது. ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், இந்த நம்ம ஒரு சென்டென்ஸா சுருக்கிட முடியும். எல்லப்பா பெரும் செல்வம் சேர்ந்த கால் அனைவரோடும் சேர்ந்து உண்க, அவ்வளவுதான். அதுதான் இந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு பொருள். சரி, இது கொஞ்சம் பயமுறுத்துற, அதுவும் பயமுறுத்துச்சு, இதுவும் பயமுறுத்துச்சு. பெரும்பாலும் அறக்கருத்துக்கள் எல்லாம் அப்படி பயமுறுத்து தான் சொல்லும், அப்படியே மயிலேன்னா இறக்கப்படாது. அதனால அது மாதிரி கொஞ்சம் ஓங்கி அடிச்சுதான் அறக்கருத்துக்களை சொல்லணும். அப்படி சொல்லிதான், அப்படி சொல்றதுதான் அறநூல்களுடைய வழக்கமும் அதுதான்.
இப்ப அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட அதேதான். நீ எவ்வளவு பெரிய ஆளாவனாலும் இருக்கலாம், ஆனால் எப்போ எது மாறும்னு சொல்ல முடியாது, எது திடீர்னு மாறும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய, இந்த பாட்டுக்கு நிறைய புராண கதைகளை நம்ம விளக்கமா சொல்ல முடியும். யானை எருத்தம் பொலிய குடை நிழல் கீழ் சேனை தலைவராய் சென்றோரும் ஏனை வினை உழப்ப வேறாகி வீழ்வர் தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள. இது அதுக்கு மேல பயங்கரமா இருக்கு இந்த பாட்டு. தாம் கொண்ட மனையாளை மாற்றார் கொள, தன்னுடைய மனையாளை, தன்னுடைய மனைவியை பிறர் கவர்ந்து கொண்டு போய்விட உன்னுடைய நிலைமை அப்படியே முழுவதாக மாறிவிடலாம். அதுக்கு முதல் நாள் நீ எப்படி இருந்திருப்ப அப்படின்னா, யானை எருத்தம் பொலிய, யானையினுடைய பிடரில் அமர்ந்து கொண்டு, பிடர் கழுத்தில் அமர்ந்து கொண்டு மிக பொலிவோடு குடை நிழல் கீழ், வெண்கொற்ற குடையை கையில் ஏந்தி கொண்டு அது நிழலின் கீழ் சேனை தலைவராய் சென்று வரும். மிகப்பெரிய சேனைகளுக்கு தலைவராக வீர நடை போட்டவர் கூட அந்த படையில அந்த அந்த போர்ல விழுந்து படலாம், தோற்று போகலாம், அல்லது படைகள் எல்லாம் சிதறி ஓடி மாண்டு போகலாம். அடுத்த நாள் அவன் அந்த ராஜா இல்ல, முதல் நாள் ராஜாவா இருந்தா அடுத்த நாள் அவன் ராஜா இல்ல. அப்ப அவனுடைய நிலத்தை வேறு ஒருவன் கவர்ந்து கொள்வான். அவன் நிலத்தை மட்டும் கவர்ந்து கொள்ள மாட்டான், உனக்கு இருந்த சொத்துக்களையும் கவர்ந்து கொள்வான். அப்ப மனையாளும் ஒரு சொத்து தான், அவளும் போயிடுவான். அப்ப உனக்குரியவள் தான் மனையாள், உனக்கு மட்டுமே உரியவள். ஆனால் அவளையும் பிறர் கவர்ந்து கொள்ள மிக மோசமான ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படலாம். அதனால இந்த பாட்டுலயும் எந்த அறமும் இல்ல, எந்த அறமும் இல்ல, பயமுறுத்தல் தான் இருக்கு. இதுல பாருங்க, எந்த அறமும் இந்த பாட்டுல சொல்லப்படல. யானையின் மேல அழகுற அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய சேனைக்கு தலைவராக சென்று மிகப்பெரிய போரை உழக்கக்கூடியவர் கூட தன்னுடைய செயல்கள் வேறாக மாறி, தான் நினைத்ததெல்லாம் எதுவும் நடக்காம வேறாக மாறி வீழ்ந்து படலாம். குற்ற முழுக்க அவருடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடலாம். அவர் கொண்ட அவருக்கு மட்டுமே உரிமையான மனையாளை கூட, அப்ப அந்த காலத்துல அந்த வழக்கம் இருந்திருக்கிறது. போர் செய்பவர்கள் தோற்று போனவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. அவங்களுடைய வெண்கொற்ற கொடியை உடைப்பாங்க. நம்ம ஏற்கனவே கூட அதை பார்த்திருக்கோம். வெண்கொற்ற கொடியை உடைச்சு அந்த அந்த மரத்தினுடைய இதை எடுத்து வேற வேறு கருவிகள் செய்வது, ஏர் உழுவதற்கு பயன்படுத்துவது, அல்லது தன்னுடைய வாயில மாட்டி வைப்பது, பற்களை பிடுங்கி கோட்டை வாயில மாற்றி வைப்பது, அதுக்கப்புறம் அவங்க ஊருடைய வயல்களை எல்லாம் எரிப்பது, அப்புறம் அவங்களுடைய எல்லா சொத்துக்களையும் படித்துக் கொள்வது, பெண்டிரெல்லாம் கூட்டிட்டு வந்து பெண்டிரெல்லாம் தூக்கி கொண்டு வந்து தங்களுடைய அரண்மனையில் வேலையாட்களாக அமர்த்தி கொள்வது, அல்லது தன்னுடைய அந்தப்புறத்தில் தன்னுடைய பட்டத்தரசிக்கு வேலையாளாக மாற்றானுடைய மனைவியை வைத்துக் கொள்வது, இல்ல தன்னுடைய ஒரு இதுவாகவே வைத்துக் கொள்வது, தனக்கு அடிமையாகவே வைத்துக் கொள்வது, இந்த மாதிரி நிறைய வழக்கங்கள் அந்த அந்த காலகட்டத்துல நடந்திருக்கு. சோ எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இப்ப இந்த பாடலும் முதல் பாடல் போல ஒரு பயமுறுத்தல் தான். இப்படி யானை மேல நீ ஏறி போய் இவ்வளவு பெரிய படைக்கு தலைமையா இருந்து எவ்வளவு பெரிய ஒரு அரசனாக நீ இருந்தாலும் கூட உன்னுடைய நிலைமை அடுத்த நாள் தலைகீழாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம எப்பவுமே அந்த ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்பவுமே இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நாவடக்கம் தேவை, பொருள் இருந்தால் பிறருக்கு கொடுக்க வேண்டும், திருப்பி அதுதான் சொல்லுது. அது உண்மையும் கூட. ஏன்னா நம்ம நிறைய புராண இதுல பார்த்திருக்கோம். முதல் நாள் பட்டாபிஷேகம் என்று சொல்லப்பட்டவன் அடுத்த நாள் காட்டுக்கு போறான் மனைவியோடும் தன்னுடைய தம்பியோடும். சூதாட்டத்துல இவ்வளவு பெரிய இந்திரபிரஸ்தத்தை ஸ்தாபித்த பாண்டவர்கள் அடுத்த ஒரே ஒரு சூதாட்டத்துல எல்லாவற்றையும் இழந்து காட்டுக்கு போறாங்க ஒண்ணுமே கையில இல்லாம. சோ நிலைமை ஒரே நாள்ல மாறி போகுது. நலனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா முதல் நாள் அவ்வளவு பெரிய ராஜா, அவன் இந்திரனே வந்து வழங்கும்படியான ராஜா. ஆனா அடுத்த நாள் ஒண்ணுமே இல்ல, வேற யாரோ ஒரு மன்னனுடைய கீழே போய் அவன் குதிரை லாயத்தை பார்த்துக் கொள்பவனாகவும் சமையலுக்கு வேலை செய்பவனாகவும் மாறி போகிறான். இப்படி நிறைய ஹரிச்சந்திரனுடைய கதை, இப்படி நிறைய கதை இருக்கு. அப்போ எதுவும் எப்படியும் மாறலாம். அப்போ நாம அந்த விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அறநூல்கள் திரும்ப திரும்ப சொல்லுது. சோ இந்த பாட்டுல எந்த அறவும் இல்லை, இது ஒண்ணுதான் இருக்கு. இந்த உலகம் சடாரென்று மாறிவிடும், திடீரென்று அதனுடைய நிலைமை மாறிவிடும். கீழே இருப்பவன் மேல போவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான். கீழே இருக்கிறவன் மேல போறது நல்ல விஷயம், ஆனால் மேல இருக்கிறவன் கீழே வந்துருவான். அப்போ என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ கீழே விழும்போது அடிபடாமல் இருப்பதற்கு சில அறங்களை நாம் செய்யணும். கீழே எப்படி ஒரு பஞ்சுமெத்தையை வச்சுக்கணுமோ அது போல ஒரு புஷ்பேக் மாதிரி ஒரு அந்த அறங்கள் உங்களை அப்படி காப்பாற்றும், கீழே விழும்போது பிடித்துக் கொள்வதாக அது காப்பாற்றும். சோ அந்த ஒரு பயத்தை இந்த அந்த அறக்கருத்துக்கள் சொல்லுகின்றன. சோ இதுதான். இன்னொரு பாட்டு பார்க்கலாமா? டைம் இருக்குமா? சரி, ஒரு 5 பாட்டாவது பாத்துருவோம் இன்னைக்கு. நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்க, சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று. அழகான பாட்டு, ரொம்ப ரைமிங்கா இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியா மனப்பாடமும் ஆயிடும் நமக்கு. நின்றன நில்லா என உணர்ந்து. நின்றன இப்போ உங்ககிட்ட நிக்குது இல்லையா?
உன்கிட்ட வசதி நிக்குது, பணம் நிக்குது, செல்வம் நிக்குது. இது எல்லாமே அப்படியே நின்றுட்டு இருக்கும், நீ நம்பிட முடியாது. நின்றன நின்றன நில்லா. இப்பொழுது நிற்பவை எல்லாம் தொடர்ந்து அப்படியே நிக்கும் அப்படின்னு நம்பிடாத. நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து. இப்ப வந்து நிக்குது இல்லையா, நிச்சயமாக இருக்கின்றன இருக்கின்றன என்று நினைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் இப்படியே நின்றுட்டே இருக்கும் உன்னோட அப்படின்னு நினைச்சிடாத. ஒன்றின ஒன்றின வல்லே செய்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு செய்யக்கூடியதாக பொருந்தி இருக்கக்கூடிய தர்மங்களை, ரொம்ப அழகானது. உன்னால எது முடியுமோ அதை நீ செஞ்சா போதும். உன்னால செய்ய முடியாததெல்லாம் செய்யணும்னு அறநூல்கள் சொல்லல. உனக்கு எது சாத்தியமோ அதை செய்யணும். உன்கிட்ட 10 ரூபா இருக்கா, உனக்கு 5 ரூபாய் உனக்கு செலவு போக மீதி இருப்பதை உன்னால, அது எல்லா சமயங்களும் சொல்வது அதுதான். நீ முழுக்க நீ 10 ரூபாய் சம்பாதிச்சனா 10 ரூபாய் உனக்கே உரியது இல்ல. இப்ப இஸ்லாம்லயும் அது உண்டு நிச்சயமா. அவங்க ஒரு 10% வந்து தர்மத்துக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பண்டிகையாவே கொண்டாடுறாங்க, கொடையாகவே கொண்டாடுறாங்க. எல்லா மத நூல்களையும் இது இருக்கு. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னா, ஏன் ஜியு போப் இதை மொழிபெயர்த்தார் அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களுக்கு இது ஒத்து போகுதான். கிறிஸ்டியானிட்டி சொல்ற நிறைய விஷயங்கள், நிறைய அறங்கள், நிறைய நீதி போதனைகளுக்கு நாலடியார் ஒத்து போகிறது. அதனாலதான் அவர் அத்தனை நூலையும் விட்டுட்டு அவர் வந்து நாலடியாரை முழுக்க மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மத கருத்துக்களோடு அது ஒத்து போகிறது. எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. தனக்கே வச்சுக்கோ, நீயே வச்சுட்டு சாப்பிடுன்னு எந்த மதமும் சொல்றது இல்லை. எல்லா மதமும் ஏதோ ஒரு வகையில, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, பௌத்தம் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருவர் கையேந்தி நிற்கக்கூடிய இடத்துல, இப்ப பௌத்தம் அப்படிதான். அந்த பிக்குகள் இல்லறத்தார நம்பிதான் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்கிற நம்பிதான் அவங்க இருக்காங்க. சமணர்களும் அப்படிதான், இந்துக்களுடைய சாதுக்களும் அப்படிதான், யாரோ ஒருத்தங்க கொடுப்பாங்க காப்பாத்துவாங்கிறதான். அப்ப யாருமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு இன்னொரு செக்டுக்கு பலனே இல்லை. அதுதான் இங்க சொல்றாரு, ஒன்றின ஒன்றின வல்லே செய்க. உன்னால எது முடியுமோ, உன்னுடைய தர்மத்துக்கு உட்பட்டு, உன்னுடைய வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு உட்பட்டு என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க. உன்னால செய்ய முடியாததெல்லாம் செய்ய வேண்டாம். அது யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை, அது செய்யவும் வேண்டாம், அது சாத்தியமும் இல்லை. அப்ப வந்து பாத்திரம் அறிந்து, இப்ப நாம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஆற்றில போட்டாலும் அளந்து போடணும், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, இதுல இந்த பழமொழி இல்லாம இருக்கு. அது சரியா, அந்த அந்த பொருள் சரியான இடத்துக்கு சரியான தேவைக்காக தான் போய் சேருதா அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அது தப்பு இல்லை. தேவையில்லாத கொண்டு போய் போட்டுட்டு ஐயோ நான் கொடுத்தேன் ஆனா அது வீணா போச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுல லாபம் இல்லை. அப்போ அந்த மாதிரி யோசிச்சு செய்யணும். அப்போ இங்க அதுதான் சொல்றாரு, ஒன்றின ஒன்றின வல்லே செய்க. உன்னால முடியக்கூடிய தர்மங்களை செய், பெரிய விஷயங்களை செய்ய வேண்டாம், உன்னால முடிஞ்சதை செய். ஏனென்றால் சென்றன சென்றன வாழ்நாள், நீ பார்த்துட்டே இருக்கும் போதே உன்னுடைய வாழ்நாள் உன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. வாழ்நாள் உன்னை கடந்து சென்றன சென்றன, ஒவ்வொரு நாளும் உன்னை கடந்து போயிட்டே இருக்கு. உன்னுடைய வாழ்நாளுடைய இறுதியை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீ பயணப்பட்டு கொண்டே இருக்கிறாய். திடீர்னு ஒரு நாள் திரும்பி பாத்தீங்கன்னா, செருத்துடன் வந்தது வந்தது கூற்று. செருத்துடன் அப்படின்னா துரிதமாக வேகமாக வந்துடும், கோபித்து கொண்டு வேகமாக வந்து கூற்றுவது முன்னாடி நின்றுடும். வந்தது வந்தது கூற்று, வந்துருச்சு அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது. வந்தது அதுலயே அழகா இருக்கு அந்த ரைமிங்கா. இதோ வந்து நின்னுட்டான், முன்னாடி வந்து நின்னுட்டான் கூற்றுவன், என்ன பண்ண போறோம், நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷம் தாழ்னாலோ அல்லது 1 மணி நேரம் டைம் கூட, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன்னால அவன் நிற்க மாட்டான். அவன் சொன்ன காலகட்டத்தை ஒரு நொடி கூட மீறி இந்த உலகத்துல யாரும் வாழ்ந்துட முடியாது. அதனால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேனாலும், அல்லது நிக்கும் உங்ககிட்டயே எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லாமே தவறு. அதனால திடீர்னு ஒரு நாள் உன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு போய் வந்து கூற்று முன்னாடி நின்றுடும். அப்ப நீ எதுவுமே செய்ய முடியாது. அதனால இப்பவே காலம் இருக்கும் பொழுது, செல்வம் இருக்கும் பொழுதே நீ செய்ய வேண்டிய, உன்னால் செய்ய முடிந்த அறங்களை செய்தால் போதும். அதுதான் இந்த பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்க. உனக்கு முடியக்கூடிய தர்மங்களை நீ செய்தால் போதுமானது. சென்றன சென்றன வாழ்நாள், இது நமக்கு நல்லாவே புரியுது. செருத்துடன் கோபத்தோடு வந்தது வந்தது கூற்று, வந்துருச்சு அவ்வளவுதான், இதை முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இருக்கும் பொழுதே, கூடிய செல்வம் கையில் இருக்கும் பொழுதே அல்லது நல்ல நிலைமை இருக்கும் போதே எந்தெந்த அறங்களை, உங்களுக்கு தகுந்த அறங்களை செய்ய முடியுமோ அந்த அறங்களை எல்லாம் செய்து விடுங்கள். ஏனென்றால் திரும்பி பார்ப்பதற்குள்ள வாழ்நாள் ஓடி போய்விடும். வாழ்நாள் ஓடும் பொழுதே ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட நாள் வரும்போது குற்றம் வந்து நின்று விடுவான், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அறத்தை செய்யுங்கள். இந்த பாட்டுலதான் அறம் செய்யுங்கள் அப்படின்னு வருது. பல்லாரோடு உண்கன்னு சொல்லிச்சு ஒரு பாட்டு, அறம் செய்யுங்கள்னு சொல்லுது. சரி, 5வது பாட்டு. என்னானும் ஒன்று தம் கை உற பெற்ற கால்
பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடுரியி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். இது இது மித்து தான், நம்ம ஊர்ல வழங்குற ஒரு மித்து தான் என்று சொல்லுது. கடைசி 2 வரி நம்ம ஊர்ல நம்ம யமன் பாசக்கயிற்றால் பிடித்து கொண்டு காட்டு வழியாக இழுத்து கொண்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்றது. யமன் வருவான், யமனுடைய தூதர்கள் வருவார்கள். யமகிங்கரர்கள் வந்து யமன் நேரடியா வர்றதில்லை, அவனுடைய கிங்கரர்களை தான் அனுப்புவான். எருமை மேல அவர்கள் பாசக்கயிற்றை போட்டு பிடித்து இழுத்து கட்டி அந்த உயிரை பறித்து கொண்டு போய் விடுவார்கள். காட்டு வழியாக நடத்தி கொண்டு போவார்கள். அந்த நரகமோ சொர்க்கமோ அப்புறம் அடுத்ததெல்லாம் அது எல்லா சமயங்களையும் இந்த மாதிரியான துன்பங்கள் இருக்கிறது. டெத் காட் ஆஃப் டெத்ன்னு போட்டு பார்த்தோம்னா அவ்வளவு இருக்கு. எகிப்தியன் மித்தாலஜி, ரோம் மித்தாலஜி, எல்லா கிரீக் மித்தாலஜி, எல்லா மித்தாலஜிலையும், அதாவது பெருமை வாய்ந்த மித்தாலஜிக்கல் எல்லாத்துலயுமே இறப்புக்கான ஒரு தனி கடவுள் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப இங்க நம்ம இந்து சமயத்துல இங்க நம்ம யமன் அப்படின்னு சொல்றோம். சமண பௌத்தத்திலையும் யமனுக்கு தனி இடம் உண்டு. கிட்டத்தட்ட இந்த பேந்தியன் ஆஃப் காட்ஸ் இந்த 3த்துலயும் தொடர்ந்து ஒரே மாதிரி வரதை நம்ம பார்க்க முடியும். அப்போ கையில ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா, என்னாலும் ஒன்று தம் கையற பெற்ற கால், உங்க கைக்கு உங்களுடையதாகவே உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டது என்றால் அதை பின்னாடி பாத்துக்கலாம். அப்பதான் கிடைச்சிருக்குது இல்ல, பின்னாடி பாத்துக்கலாம். பின்னாவது என்று பிடித்திரா முன்னே, பிடிச்சு இழுத்து வச்சுக்காதீங்க, பின்னாடி எப்பயாவது பாத்துக்கலாம். இப்ப இப்பதானே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு என்று எழுத்து பிடிச்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா பின்னாடி என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கானே உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப உங்க கைக்கு வந்துருச்சு, பின்னாடி நாளைக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. அப்போ கொடுத்து உய்யுங்கள், கொடுத்து உயப்போவர் கோடுரியி கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். அப்போ பிற்காலத்தில் ஆகட்டும் என்று பிடித்து வைத்துக் கொண்டாமல் முந்தைய யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் அப்படி யமன் அழைத்து கொண்டு போகும்பொழுது அதிலிருந்து உய்ந்தவர்கள் ஆவார்கள். உய்ந்தவர்கள்னா யமன் படிச்சுட்டு போறது நிச்சயம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் பிடித்து கொண்டு போகும்பொழுது வரக்கூடிய தண்டனைகள் இருக்கு இல்லையா பின்னாடி, அதிலிருந்து காப்பாற்றப்படுபவர்களாக ஆவார்கள். அதனால கோடுயில் குற்றம், கோடுரி குற்றம் அப்படின்னா குற்றமில்லாத தன்னுடைய கொள்கையில் எப்பொழுதும் பிடிப்பாக இருக்கக்கூடிய குற்றம். அவன் ஒரு நாழி கூட தவற மாட்டான். அப்புறம் இது இளையவன் என்றோ, இவன் பெரியவன் என்றோ, இவன் முதியவன் என்றோ, இவனுக்கு இவ்வளவு கடமைகள் இருக்கிறது என்றோ அவன் எந்த நியாயத்தையும் பார்ப்பது கிடையாது. அவனுக்கு எந்த அவனோட நியாயம் தான் நியாயம். இந்த உயிர் இந்த இடத்துல போகணும்னா அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சு. அதனால கோடுரி குற்றம், குற்றம் இல்லாத தன் கொள்கை பிடிப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய குற்றம் அவன் தொடுத்தாறு செல்லும் சுரம், அவன் இழுத்து கொண்டு போகக்கூடிய சுரம்னா பாலை நிலம் தான், அது நம்ம நிறைய பார்த்துட்டோம். தொடுத்தாறு, அவன் உயிர்களை இழுத்து கொண்டு போகக்கூடிய அந்த பாலை நிலத்தில் இழுத்து கொண்டு போகும் பொழுது முன்றாடியே கொடுத்து அறம் செய்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றப்படுவார்கள். முந்தையே கொடுத்தவர்கள் அவர்கள் அந்த பாலை நிலத்திலிருந்து தப்பிப்பார்கள். அப்போ அதாவது மறுமைக்கானதை நாம் செய்யணும். இப்ப உயிர் போற வரைக்கும், உயிர் போயிடுச்சுன்னா நம்ம எங்க போவோம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய துன்பங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ நல்லது செஞ்சிருந்தீன்னா நல்ல வழியில உன்னை கூட்டிட்டு போவாங்க, நல்ல வழியில கூட்டிட்டு போய் நிம்மதியா போய் சேருவ ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு உன்னுடைய மறுமை உலகம் நிம்மதியானதாக இருக்கும். இப்ப எப்பவுமே அறம் 2க்கு சொல்லுது, 2 இம்மைக்கு புகழ், மறுமையில நல்ல கதி அடைவது, இந்த 2ஐயும் சேர்த்துதான் எப்பவுமே அவங்க சொல்றாங்க. அதனால கூற்றுவன் பிடித்து கொண்டு போகும் பொழுது அவன் செல்லக்கூடிய வழி என்பது நல்லதாக இருக்கும். யாருக்கு என்றால் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் தன்னிடம் பொருள் கிடைத்த போதே அவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தவர்களுடைய வழி என்பது நல்லதாக இருக்கும். அதனால மறுமைக்காகவாவது செய், இம்மைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் உன்னுடைய மறுமைக்கு அது பயன் தரும். அதனால அதை செய் அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு. என்னானும் ஒன்று தன் கையற பெற்ற கால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடுரியி குற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம். அவன் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாக்காமல் உன்னுடைய உயிரை எடுத்து கொண்டு போவான். அதனால இருக்கும்போது உயிருக்கு இன்பம் மட்டும் இல்ல, போகும்போதும் நிம்மதியா போகணும். அந்த உயிர் செல்லக்கூடிய பாதை நிம்மதியா இருக்கணும், அதுக்காக அறம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டு பார்க்கலாமா? இல்ல, சரி, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, 5 பாட்டு இன்னைக்கு முடிச்சிட்டோம். 5 பாட்டா பாக்குறதுதான் சரியா இருக்கும். ரொம்ப ஓடாம நம்ம நிதானமா பார்க்கலாம். இப்படி பார்த்தாலே போதும், நம்ம 4 அடியார சீக்கிரம் முடிச்சிட முடியும். சரியா இருக்கு இல்லையா? சரிவா இருக்கு உரை. ஓகே, சரி, நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.